ஹலோ மச்சீஸ். கிரிப்டோ தமிழ் சங்கத்துக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோ மச்சி. இன்னைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸ்ல ஃபிபொனாச்சி பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் இப்போ வந்து நான் புதுசா அண்டர் 5 மினிட்ஸ் ஒரு கான்செப்ட் வந்து வித்தின் 5 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு சீரீஸ் நான் பண்ணலாம்னு நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் அதோட டீடைல்டு வெர்ஷனும் நான் பண்றேன். ஸோ பேரலா ஒரு டீடைல்டு ஒரு வெர்ஷன் வந்து எக்ஸ்பிளனேஷன் அண்டர் 5 மினிட்ஸ் 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு ரெண்டு இது பண்ண போறேன். ஸோ ரொம்ப ஹை லெவலில் ஒரு கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு இந்த ஷார்ட் வீடியோஸ் பார்க்கலாம். வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள இருக்க வீடியோஸ். ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க லாங்கர் வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம். ரைட். ஸோ நான் ஃபிபனாச்சியோட லாங்கர் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நான் கார்ட்லையும் போடுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வேற இருக்க கான்செப்சுவல் வீடியோஸ் பார்க்காதவங்க அதோட லிங்க்கையும் நான் வந்து அதோட பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதையும் நான் போடுறேன். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளாக் செயின் கிரிப்டோ, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிரைஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம், ஃபிபனாச்சிக்குள்ள. ஸோ ஃபிபனாச்சி அப்படின்னா அது வந்து ட்ரேடிங்ல வந்து ரொம்ப முக்கியமான லெவல்ஸை கொடுக்கக்கூடிய இது ஒன்று, விச் இஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ரைட். அதுல மேஜரா வந்து என்னென்ன லைன்ஸ் கொடுக்கும்னா சில ரேஷியோஸ் லைன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அது என்ன ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா 0.236, 0.382, 0.5, 0.618, 0.786, இந்த 7 ரேஷியோஸ் இருக்கு, 7 லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் ரொம்ப முக்கியமான லெவல். இந்த லெவல்ஸ்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி ஃபிபனாச்சினா என்ன என்ன இன்ட்ரெஸ்ட் பேர் அதெல்லாமே டீட்டெயில் வீடியோவில் நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டியூ டு ஃபிபனாச்சி இந்த லெவல்ஸ்ல வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான லெவல்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபிபனாச்சி அப்படின்னா அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரைஸ் அனாலிசிஸ், ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, இப்போ ரீட்ரேஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம டிப்பிக்கலா ரீட்ரேஸ் ஆகும்போது எங்க ரீட்ரேஸ் ஆகலான்னு சில லெவல்ஸ் நம்ம போடுவோம். அந்த லெவல்ஸை கொடுக்கறது இந்த ஃபிபனாச்சி லெவல்ஸ். ஸோ ஃபிபனாச்சி லெவல்ஸ் வந்து அந்த 0.2, 0.3, 0.5 அந்த லெவல்ஸ் தான் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் தெர் இஸ் அ குட் சான்ஸ் தட் லெவல் வில் ஹோல்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு சார்ட்டுக்குள்ள போனா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. ஸோ இது வந்து நான் 4 ஹவர்ஸ் சார்ட் எடுத்திருக்கேன். இப்போ கரண்ட் லைவ் சார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அப் ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ டவுன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம், இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை. ஸோ ஸ்விங் லோ எடுத்துக்கிட்டோம்னா இங்க இடத்துல லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. ஓகே. ஸோ இது லோவர் டைம் ஃப்ரேம்னால ஃபிப் லெவல் வச்சுக்க, லாக் ஸ்கேல் வைக்க வேணாம், நம்ம நார்மல் ஸ்கேலே வைக்கலாம். லாக் ஸ்கேல் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் லாக் ஸ்கேல்ல வச்சு பார்க்க வேண்டியது வரும். லாக் ஸ்கேலுங்கிறதுலாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம், இப்போதைக்கு அது தேவையில்லை. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் தான் ஃபிபனாச்சி லெவல் சொன்னேன். 0.786, 0.618, 0.5 சொன்னது. ஸோ நீங்க இந்த சார்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கீ லெவல்ஸ்ல தான் மேஜர் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ அடுத்து இங்கே சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்க லெவல் தான் முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 0.236 ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. அடுத்து முக்கியமான லெவல் 0.382. அடுத்து 0.5 வந்து பிரேக் ஆனால 0.618. ஸோ 0.618 வந்து ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு 0.618 அண்ட் 0.5 இந்த ரேஞ்சை வந்து கோல்டன் பாக்கெட்னு சொல்லுவாங்க ட்ரேடிங் இதுல, ஃபிபனாச்சி ட்ரேடிங்ல. விச் மீன்ஸ் ரொம்ப அதிக சான்ஸ் வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த கோல்டன் பாக்கெட் வந்துட்டு அது குட் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ரிகவர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். 100% கேரண்டி கிடையாது, பட் ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதுல கூட பாத்தீங்கன்னா நீங்க மேல போயிட்டு கீழே இறங்கி வந்துச்சு. இப்போ கரெக்டா இந்த கோல்டன் பாக்கெட்ல தான் இருக்குது லைவ் டேட்டா. ஸோ இது திருப்பி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் மேல போகல அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 0.786 இருக்கு. 100% ரீட்ரேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டா இது மேல போயிட்டு ஃபுல்லா பழைய லெவலுக்கு வந்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் பழைய லெவலுக்கு எல்லாம் போச்சு அப்படின்னா அந்த 100% ரீட்ரேஸ்மெண்ட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா தென் தெர் இஸ் அ குட் சான்ஸ் 1.618 வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் வந்து ஃபிபனாக்கி. ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் திஸ் வுட் ஹவ் கிவன் ஒரு குட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டீட்டெயில்டு வீடியோவை போய் பாருங்க. வில் வெயிட் ஃபார் மோர் வீடியோஸ். அது வரைக்கும் வல்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்.